ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய லைஃப்லையே பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஃபேமிலியில் தங்கச்சி, தம்பி, நாங்கள் எல்லாருமே போனோம். காரை வந்து காலையில் 6:00 அங்கே போயிட்டோம். போய் பார்க் பண்ணுறோம். அந்த ஏரியாவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அந்த மூமெண்ட் எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவாக வந்து என்னுடைய சேனலில் போட்டுக்கிட்டே வருவேன். நம்முடைய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய அனுபவத்தை வந்து நான் வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்டு உள்ளே செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். எங்கள் அம்மா ஹாய் காட்டுறாங்க பாருங்கள். எங்கள் பாப்பா, என்னுடைய சிஸ்டர், என்னுடைய கணவரும் பார்ப்பாங்க பாருங்கள். அவர் ஹாய் சொன்னால் அவர் பாய் பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தம்பி உட்காந்துருக்கான். அவங்க ஒய்ஃப் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்லேயே நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இது வந்து நடந்திருக்கு. இதுக்கு எல்லாமே என்னுடைய தம்பி தான் காரணம். நாங்கள் இப்போ எல்லாம் ஃபேமிலியாக வந்து உட்காந்துட்டோம். சரி, நம்மளே வீடியோவில் வந்து காட்டணும்ல கண்டிப்பாக. அதனால தான் இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக வந்த மாதிரி தெரில, இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃப்ளைட்டில் ஏறுறது, அவர் ஃப்ளைட் மூவ் ஆகி அந்த மேகங்கள் எல்லாமே இந்த இதில் காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ ஏறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் தான் போயிட்டுருக்கேன். அதனால் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். உள்ளே போய் உட்காந்துட்டு விண்டோ சைடில் போய் உட்காந்துட்டு வெளியில் இருக்க ஃப்ளைட் எல்லாருமே நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வானத்தில் பறக்கும்போது தான் நாங்கள் எட்டி பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்துருக்குறோம். எங்களுடைய ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. சரி, நம்மளே ஒரு வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நானும் உள்ளே இருக்கேன்னு தெரியுமா, அதுக்காக வீடியோ எடுக்க சொன்னேன். எடுத்தாங்க. அப்புறம் தம்பி வந்தான். தம்பி எல்லாமே சீட்டு வந்து அங்கங்கே தான் இருந்துச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு திசையாக தான் இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வந்தான். அப்புறம் அம்மா வேண்டி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அதனால போய் எடுத்தான். அம்மா, தம்பி எல்லோரும் முன்னாடி இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு வந்தான். வீடியோவில் பார்த்திங்கன்னா அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை, எங்களுக்குமே ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெங்களூரில் போய் இறங்குவோம். அங்கேருந்து வேறு ஃப்ளைட் மாறணும். அதுவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாப்பா வந்து அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க. அதில் எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் சாக்லேட்டெல்லாம் காமிக்கிறாங்க. உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு பரவிட ஆரம்பிச்சிட்டு அது வந்து ஒரு ரவுண்ட் அடித்து தான் கிளம்போம். மூமெண்ட்டுக்கு அப்படி போகிற திசைக்கு அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து மேலே ஏறக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து அந்த மூமெண்டெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ போகலாங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட் வந்து பறக்கும் போது எடுத்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃப்ளைட்டு பறக்கும் போது பார்த்துட்டுங்க. விண்டோ சீட்லேருந்து எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. விண்டோ சீட்டே தரமாட்டேன்ட்டாங்க. அதனால் சரி அவங்கள்டே கொடுத்தேன் ஃபோனை. அவங்களே வீடியோ எடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து கிளம்பிடணும் கொஞ்சம் நேரத்தில். ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். அப்போ இது வரைக்கும் போனதில்லை. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் எப்போவுமே கீழேருந்து மேலே பார்த்துட்ருப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறிட்டோம். சரி எப்படி பறக்கும் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக ஆர்வமாக. இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஒரு அதாவது சுற்றிக்கிட்டே வந்துச்சு. சுற்றிக்கிட்டே வந்து மேலே ஏறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே வந்து எங்கள் பாப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னம்மா என்ன ஏறவே மாட்டேங்குது ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இரு பாப்பா ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு எப்போ நம்ம போவோண்டு. ஆனால் ஃப்ளைட்டு அந்த ஏரோப்ளேன் ஏறின பார்த்திங்கன்னா ரொம்ப காதெல்லாம் அடைச்சிடுச்சு உள்ளே போன உடனேயே. எனக்கு ஃபஸ்ட்டு ஏறும்போது காது நல்லாவே அடைச்சிடுச்சு, ஒன்றுமே தெரில. எல்லோரும் சொன்னாங்க சத்தம் அதிகமாக இருக்குனாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா காது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ தான் சத்தமே கேட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன் ஏறி அடுத்த ஃப்ளைட்டு மாறும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஏறும்போது தான் கஷ்டமாக தெரிஞ்சு.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். மேலே ஏறிடுச்சு பாருங்கள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:55க்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறினோம். 7:55க்கு ஏறினோம். ஆனால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8:15 அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த இரைச்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப வலியாக இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காது வலிக்கும் அப்படின்னாங்க. எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதோடய மூமெண்ட் எவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்கள், எப்படி ஏறுதுன்ட்டு. மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே சின்னதாக தெரியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது அதுலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்மளுடைய பில்டிங் எல்லாமே ரொம்ப குட்டியாக தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப உயரத்தில் இறந்தாச்சு. இப்போது பார்த்திங்களா, மேலேருந்து நம்ம கீழே பில்டிங் பார்க்க எப்படி இருக்குது. இப்போ வந்து இன்னுமே நல்லா மேலே போகணும். இப்போ ஓரளவுக்கு மேலே போயிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த அனுபவம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் தலைவலியாக இருந்து ஃபஸ்ட் டைம்னாலும் அப்படி இருந்தால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் தலை வலிச்சிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அதையும் பொறுத்து நாங்கள் ரொம்ப நல்லா ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய வியூ எல்லாமே காட்டுறேன். மேகங்கள் எல்லாமே ரொம்ப கூட்டமாக இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சுங்க. கிளம்பி இப்போ வந்து அது மேலே பறக்கிறதுக்கான ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நாங்களே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா 10 நிமிஷமாக அது வட்டம் போட்ட மாதிரியே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இன்னும் எப்போ மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தோம். அதோடய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். சத்தம் அதிகமாக இருந்துச்சு. அப்போலாம் பார்த்திங்கன்னா காதே கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, காது வலிக்காமல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனு இல்லைனா அந்த பஞ்சு மருண்டில் அந்த காட் அதை வந்து காதில் வந்து வச்சுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் எங்களுக்கு சரியாக தெரியல. காது வந்து ரொம்ப வலிக்காச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மேலே ஏறிடுச்சு. அதோடய வியூவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கீழேருந்து பார்க்கும்போது ஏரோப்ளேன் பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கீழே பார்க்க பில்டிங் எல்லாமே சின்ன குட்டியாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் உயரத்துக்கு போகலை, மேலே ஏறி பறந்துருக்கு. அதோடய வியூ மட்டும் தான் நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக போகும். அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ்லேயும் போட்டுட்ருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். ஃப்ளைட் வந்து மேலே போயிடுச்சு. மேலே போனோன்னு பார்த்திங்கன்னா மேகக்கூட்டம் பார்க்கும்போது அப்படி ஒரு கடல் அலை மாதிரியும் புகை, அதாவது பனிமூட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஏன்னா கீழேருந்து நம்ம ரசிச்சிருப்போம் எப்போவுமே மேகத்தை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏரோப்ளேனில் போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதிலேருந்து கீழே பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே, அதாவது பில்டிங் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப குட்டியாக தெரியுது. இதே மாதிரி தான் நாம் கீழேருந்து மேலே பார்க்கும்போது ஏரோப்ளேன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும். அந்த மாதிரியே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களாம் நினைக்கலாம், என்னப்பா இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே அப்படி தான் இருக்கும். எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சொன்னாங்க 5 மினிட்ஸில் இப்போ வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தரை இறங்கிடுவோம் நம்ம வந்து. ஃப்ளைட் வந்து மூவ் ஆனது, அதாவது மேலே ஏறினதையும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து தரை இறங்க போகுது. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வருது. மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் மேகக்கூட்டங்களாக தெரிஞ்சு இப்போ கீழே கொஞ்சம், அதாவது கீழே போய் இறங்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாமே இப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஏறும்போதும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப உயரத்துக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் மாதிரி மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது.
சாரி, பாப்பா வந்து இடையில வந்து கொஞ்சம் பேசிட்டாங்க. பார்த்திங்கன்னா கிட்ட கீழே இறங்க, அதாவது ஃப்ளைட்டு கீழே இறங்க 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 இந்த ஊர் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிட்டு, இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. உண்மையிலே இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சடனாக ஏறும்போது நிறைய பேர் சொன்னாங்க, காதெலாம் அடைக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதாங்க. எனக்கு ஃப்ளைட் ஏறினோடனே காதெல்லாம் அடைச்சிடுச்சு, சத்தமே கேட்கல. தங்கச்சி சொன்னாங்க, ரொம்ப சத்தமாக இருக்குமா ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் இறங்குற ஸ்டேஜில் தான் காது வந்து ஓப்பன் ஆச்சு. அப்போ தான் சத்தம் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகலை. கொஞ்சம் லேசாக தலைவலி மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ளைட்டில் நம்ம போய் பழக்கம் இல்லைனால அந்த மாதிரி இருந்திருக்கும். ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே ஹெட்ஃபோன் அல்லது அது காதில் வந்து பஞ்சு இருக்கும், அதெல்லாம் வச்சுருங்க, காதை வந்து அடைச்ச மாதிரி. ஏன்னா அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு கேட்கும்போது வந்து சில பேருக்கு அது ஒத்துக்காமல் வாந்தி வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு தலைவலி அந்த மாதிரிலாம் இருக்குது. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாப்பாலாம் எங்களுக்கு சரியாக தெரியல. பிள்ளைங்கள்ட்டையும் சொன்னேன், ஆனால் அவங்க வந்து அதை எடுத்துக்கல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் வரதான் செய்யும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கேட்டதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தரையிறங்க கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துடுச்சு. தரை இறங்கிட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பீடில் போகுது பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கும்போது கீழே எட்டி பார்த்தா அந்த ஏரோப்ளேன் வந்து நகண்ட மாதிரி அந்த ஃபீலிங்ஸே இல்லை. அப்படியே அந்த இடத்துல இருந்த மாதிரியே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம், பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு. இப்போ ஸ்லோவாகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆரம்பத்தில் வேகமாக இறங்குன மாதிரி இருந்துச்சு, இப்போ ஸ்லோவாகிடுச்சு. அதாவது ஏறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது, இறங்கவும் போதும் அந்த வட்டம் போட்டு வந்து நிற்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ரெக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது கீழேன்னு பார்க்கும்போது. ஆனால் மேலே நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டியாக தெரியுது. ஃப்ளைட் ஏரோப்ளேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி மெதுவாக நகண்டு போயிட்டே இருக்குது. ரீச் ஆகிடுச்சி. கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் தாங்க. அதாவது அந்த ஏரோப்ளேன் வந்து மேலே ஏறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குது. அப்படியே சுற்றி வந்து அதுக்கப்புறம் இறங்கும்போது இதே மாதிரி தான் இறங்கி இப்படி கீழே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுது. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அதாவது மேலே பறந்துக்கிட்டு அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வரும். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் எப்படி தெரியுது பார்த்திங்களா? ஃப்ளைட் வந்து மேலே போகும்போது எந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் பார்த்துட்டுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா, அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கான ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நம்முடைய வீடியோவை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்முடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நிறைய வீடியோஸ் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெளியில் போகிறது வர்றது, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க டம்பிங் வந்தால் இது ஒரு அட்வான்டேஜ். எங்கள் அம்மா ஆசை நிறைவேற்ற டாட்டா பண்ணுறது. கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் போய் இறங்கணுன்னா சரி அங்கேயே காலையில் டிஃபனை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் டிஃபன் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனுடைய விலைப்பட்டியல் தான் பாருங்கள். இதெல்லாம் எங்களுக்கே ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரேட்டு வராது. அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடக்கூட முடியாது. அந்த சாப்பிடமாங்களும் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டில் எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதான் சரி நான் உங்களுக்கு காட்டலாமா தான் அந்த விலைப்பட்டியெல்லாம் எடுத்தேன். எல்லாருமே டிஃபன் வரல அந்த நேரம். லேட்டாக ஆயிடுச்சு வர்றதுக்கு. அதனால் முடிஞ்சாலும் சரி வந்தது மட்டும் எடுப்போம் சொல்லி எடுத்துருக்கிறேன். ஏர்போர்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்த ஃப்ளைட் வந்து ஏறிட்டோம். இது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ஆக்ரா. ஆக்ரா போகிறதுக்காக தான் நாங்களே வந்து என் ஃபேமிலியோடு கிளம்புனோம் தாஜ்மஹால் பார்க்குறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீட்டெல்லாம் பார்த்து உட்காரணும். அதனால தான் வரிசையாக நின்றுட்டுருக்கோம் அரேஞ்ச் பண்ணி உட்காரதுக்கு. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃப்ளைட் வந்து மேலே பறக்கிறத வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து கீழே இறங்குறது மட்டும் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஏறும்போதும் இந்த மாதிரி தான் வந்து மேலே ஏறும். இறங்கும்போது ஸ்லோவாக வந்து கீழே இறங்கும்போது இந்த மாதிரி தான் போகும். அப்புறம் நம்ம ஏரோப்ளேன்லேருந்து கீழே இறங்குறோம்ல அதுக்கு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க தனியாக. அது வந்து வீடியோவில் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இப்போது நம்ம இறங்க போகிறோம். அதனால தான் அதோடய ஸ்லோவாக இது பார்த்திங்களா பார்க்கத்தாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வழியாக தான் வந்து இறங்கி கீழே வருவோம்.